மக்கள் தேவை. தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் விரும்பிய ஒரு மாற்றம். 1967 ஒரு மாற்றம் உருவாக்கப்பட்டது. 77 ஒரு மாற்றங்கள் உருவாக்கப்பட்டது. 2026 நம்முடைய தளபதியுடைய தலைமையில் இன்றைக்கு ஆட்சி மாற்றம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதை மாணவ செல்வங்களாக இருக்கிற நீங்கள், இந்த அரசு உங்களுக்காக ஒரு தூய்மையான அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தூய்மையான ஆட்சி தான் இந்தியாவை வியந்து பார்த்துக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஆட்சி நடக்க முடியுமா என்று நினைத்தார்கள். நடத்தி காட்டுங்கள் என்று காத்துக் கொண்டிருக்கிற முதலமைச்சராக நடுவர் ஜோசப் விஜய் அவர்கள் இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறார். பிறப்பிற்கும் எல்லா உயிர்க்கும் பாதுகாப்புங்கிறார். இதுதான் நம்முடைய கொள்கை. இந்த கொள்கை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், பிறப்பிற்கும் எல்லா உயிர்க்கும் பாதுகாப்பு தேவை, எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் இன்றல்ல என்றைக்குமே அவர் தான் இருப்பார். அவர் இருப்பவரை அவர் யாராக முடியும். அவர் சொன்னதை சொன்னார். 3 வரையில் முடிச்ச கடைசியில் என்ன சொன்னார்னா, சரியான முறையை செயல்படுத்துவதுதான் என்னுடைய விருப்பம், செயல்படுத்தாத மீது நடவடிக்கை எடுப்பேன் என்று அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆகவே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஆகவேதான் மக்கள் விரும்புகிற ஆட்சி, நீங்கள் விரும்புகிற ஆட்சி, அதுதான் எனக்கு தெரியும். மக்களை விட நீங்கள் அதுக்கு மேலே ஆயிட்டீங்க, எனக்கு தெரியும். மிகவும் முக்கியமான ஒன்று ஏன்னு சொன்னால், குழந்தைகள் யோகாவை கற்றுக்கொண்டால் 1 மணி நேரம் படிக்கின்ற பாட புத்தகத்தை 1/2 மணி நேரமே தன்னுடைய மனதில் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆகவே யோகா என்பது வெறும் முக்கியமான ஒன்றுதான். அதை அரசு பரிசீலிக்கும்.